ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் தோசைக்கு மாவு அரைக்கலையா? கவலையே வேண்டாங்க. 10 நிமிஷத்தில் நம்ம வித்தியாசமான முறையில் தோசை பண்ணிடலாம். அவல் இருந்துன்னா போதுங்க. 1 கிளாஸ் அவலும் 1 கிளாஸ் ரவையும் வச்சு சூப்பராக ரொம்பவே மொறுமொறுன்னு தோசை ரெடி பண்ணலாங்க. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிளாஸ் அளவுக்கு அவல் எடுத்துருக்கேங்க. அதில் நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு 1 கிளாஸ் அளவுக்கு ரவை எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக தோசை மாவு பாத்தில் அரைச்சி எடுத்துருங்க. நான் இதில் எந்த ஒரு பொடியோ எதுவுமே சேர்க்கல, உப்பு மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். அப்புறமா தோசைக்கல் சூடானது அதை நல்லா பரத்திட்டு நீங்கள் தேவைப்பட்டால் இதில் ஆயில் விட்டுக்கோங்க. நான் எதுவுமே சேர்க்கலை. ஆயில் சேர்த்துட்டு நல்லா மொறுமொறு கிறிஸ்பியாக வர அளவுக்கு கொஞ்சமாக வேக விட்டுருங்க. பாருங்கள், இந்த டைமில் இது நல்லாவே கிறிஸ்பி ஆகிட்டு, இது கூடவே நீங்கள் தேவைன்னா பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன் கொஞ்சம் மொறுமொறுன்னு வர்றதுக்கு. பாருங்கள், இப்போமே கலர்ஃபுல்லாக இருக்குது. இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை மாவு காலி ஆகிடுச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி 1 கிளாஸ் அவல் 1 கிளாஸ் ரவை இருந்தால் போதுங்க, தோசை ரெடி ஆகிடும். நீங்களும் வீட்டில் ட்ரை